Yeah, I think this recording has started. ஸோ நான் சிம்பிளாக போகலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரோ ஜஸ்ட் நம்ம சம்மக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சம்மர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எப்படி பெருசாக்குறது. ஓகே, வித் தட் வி கேன் கோ. ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஏவோட அமௌண்ட் எவ்வளோன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏவோட அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட அமௌண்ட் எவ்வளோன்னா 41/400 டைம்ஸ் மோர் தென் பிஸ் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 41/400 டைம்ஸ் ஆஃப் பி இருக்கும். ஓகேவா? ஏவோட அமௌண்ட்டு இஸ் 41/400 டைம்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட அமௌண்ட் இஸ் 41/400 டைம்ஸ் மோர் தென்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது கூட என்னவும் இருக்கும், பியும் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா, பேசிக்காக 41b அது கூட ஒரு 400b கூடும். கரெக்டுங்களா? இதே நான் ஹோல் டிவைடட் பை 400bன்னு போடுவேன். ஸோ இது இன்டர்ன் எனக்கு என்ன தரும்னா 441/400bன்னு தரும். ஸோ இது ஈவென்ச்சுவலாக எனக்கு எப்படி ரிசல்ட் ஆகும்னா, a/bயோட மதிப்பு 441/400. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏவோட அமௌண்ட் இஸ் 41/400 டைம்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 41/400 பின்னு போட்டுருவாங்க. ஸோ a/bயோட மதிப்பு என்ன இருக்கும்னா 41/400. பட் வாட் தே ஹேவ் கிவன் இஸ், ஏவோட அமௌண்ட் எவ்வளோனா 41/400 டைம்ஸ் மோர் தென் பின்னு கொடுத்ததுனால, ஸோ இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆட் பண்ணி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுருவாங்க. பீப்புள் ஹூ நோ திஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த கண்டென்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டு நான் அதை அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போய்க்கலாம். இந்த அடுத்த ஸ்லைட்லேயும் போயிட்டு இந்த இமேஜ் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஷின்குள்ளே வரலாம். எனக்கு ஏவோடது என்னன்னு தெரிஞ்சு போச்சு, a/b என்னன்னு. வி ஆல் நோ தட். ஸோ a/, கொஷின் படித்து பார்த்ததில்ல, a/bயோட மதிப்பு வந்துட்டு, a வந்துட்டு 441 இருந்தானா b வந்துட்டு 400 டைம்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதில் என்ன தெரியுதுன்னா, b வந்துட்டு ஸ்பென்ஸ் இஸ் அமௌண்ட் அட் 9% per annum ஃபார் 2 years. ஸோ இந்த 400 ரூபா வச்சுருக்கானா, ஒரு 9% செலவு பண்ணும். 9% இதுலேருந்து செலவு பண்ணதுக்கு அப்புறம் 400 கம்மியாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கும். கரெக்டாக? இது ஒரு செலவு பண்ணதுக்கப்புறம் 400 கம்மியாக ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து திருப்பி ஒரு 9% செலவு பண்ணுறோம். ஸோ இன்னொரு அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டாக? இதே மாதிரி இவன் வந்துட்டு இந்த அமௌண்ட் கடைசியாக கிடைக்கிற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இவன் வந்துட்டு ஒரு எத்தனையோ பர்சன்டேஜ் செலவு பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். திருப்பி இன்னொரு பர்சன்டேஜ் செலவு பண்ணி ஒரு அமௌண்ட் கொண்டு வருவான். அந்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இவனோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். 9% குறைச்சா ஒரு அமௌண்ட் வருதா, அப்படின்னா இவன் எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சா அந்த அமௌண்ட் வரும் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டுங்களா? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம கூடி தான் படிச்சிருக்கோமே தவிர குறைஞ்சி படிச்சதில்லை. ஸோ இது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். B spends his amount at 9% per annum for 2 years. So for the upcoming 2 years, he is actually spending 9% per annum. So what rate actually A should spend his amount so that eventually at the end of 2 years, both will have the same amount. இதுதான் வந்துட்டு கொஷின். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், 10% வந்துட்டு காம்பவுண்ட் ஆகுதுன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யூ பீப்புள் மைட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 10 ரூபா போட்டால் ஒரு வருஷத்தில் வந்து 11 ரூபாயாக மாறும். இதுவே ஏன் வந்துட்டு 10 ரூபா போட்டால் 11 ரூபா மாறுதுன்னா, யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். 10% மதிப்பு எவ்வளோனா 10/100 எக்ஸு. ஸோ இந்த இது கேன்சல். 10 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி. ஒரு வருஷத்தில் 10 ரூபா போட்டால் 11 ரூபாயா மாறி நிற்கும். 2 வருஷத்தில் வந்து 100 ரூபான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன்னா, ஸோ 2 வருஷத்தில் 121 ரூபாயா மாறி நிற்கும். இதோட ஸ்கொயராக இது இருக்கும். ஸோ இதோட கியூபு இங்கே வருவோம். 1331 3 வருஷத்தில் மாறி நிற்கும். நீங்கள் நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா பேங்க்கில் வந்துட்டு எப்படி வந்துட்டு திங்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட் ஆகுது அதை பற்றி தான் இருக்கும். தவிர
இதை நம்ம டிக்ரீஸ் ஆகி நம்ம பார்த்ததில்ல. வாட் இஃப் திங்ஸ் டிக்ரீஸ்? பேங்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ 10% வந்து ஒருத்தன் வருஷம் வருஷம் செலவு பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 10% செலவு பண்ணிடுறான், ஒரு அமௌண்ட் இருக்கும். திருப்பி அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 10% செலவு பண்றான். அப்படி கொடுத்தாங்கன்னா 10%னா 10 ரூபா வச்சிருந்தானா அந்த வருஷத்தோட முடிவுல எவ்வளவு வரும்? 9 ரூபா வந்திருக்கும். ரீசன், இதோட 10% செலவு பண்ணிட்டான். 100 ரூபா ஸ்டார்டிங்ல வச்சிருந்தானா 81 ரூபாயா மாறி நிற்கும் 2 வருஷத்தோட முடிவுல. 1000 ரூபா அவன் அக்கௌண்ட்ல வச்சிருந்தானா, இல்ல அக்கௌண்ட்ல வச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்றான்னா ஒரு 9% செலவு பண்ணிட்டான். 9% போனுச்சுன்னா என்னதான் 90 ரூபா கழிஞ்சிரும். அப்ப வந்துட்டு இருக்கு 910. ஸோ இந்த மாதிரி இப்போ 910லேருந்து திருப்பி ஒரு 9% செலவு பண்றான். அப்படியே 9 செலவு பண்ணிட்டே இருக்காங்கன்னா 729 வந்து நிற்கும். ஏன்னா இதோட கியூப் தான் இது. ஸோ ஒருத்தன் 1000 ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருந்தானா கண்டினியூஸா வந்துட்டு அதோட ரிமைனிங் அமௌண்ட்லேருந்து 9% குறைச்சிக்கிட்டே சாரி 10% எடுத்துக்கிட்டே வந்தானா 10% தான் மேக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரிமெம்பர் திஸ் ரூல். ஸோ 1000 ரூபா வச்சிருந்தானா 3 வருஷத்தோட எண்டில் இவ்வளவு இருக்கும். லெட்ஸ் கம் பேக் டு ஆர் டாபிக், கீப்பிங் திஸ் திங் இன் மைண்ட். அதே மாதிரி தான் அந்த இடத்துலயும் இவன் என்ன சொல்றான்னா, பி ஸ்பெண்ட் இஸ் அமௌண்ட் 9% per annum for 2 years. 9%ன்னுட்டான். 9%னா 9/100. Let me make a straight line over here. Bear with me. 9% per annum. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? 100 ரூபா வச்சிருந்தானா 9 ரூபா செலவு பண்ணிட்டு 91 ரூபாயா நிற்கும் ஒரு வருஷத்துல. கரெக்டா? அப்ப 2 வருஷத்துல என்ன இருக்கும்? ஒரு வேளை இதோட ஸ்கொயரா இருக்கும். 10,000 ரூபா வச்சிருந்தோம்னா 91ஓட ஸ்கொயர் என்ன? 9 எடுத்து இதுலயே கழிக்கிறேன். கழிச்சா 82ன்னு வந்து நிற்பானா? 82. இது ட்ரிக்கு யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ இதுக்கும் 100 டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து 100லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை இது கூட கழிச்சா 82 ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணிட்டுருவேன். 10,000 ரூபா வச்சிருந்தானா இதான் மாறும். இதுதான் 9%. அவன் பி கொடுத்துட்டான். எனக்கு பியோட மதிப்பு தெரியும். 400 ரூபா, அதாவது 10,000 வச்சிருந்தா 8281 மாறுது. 400 ரூபா வச்சிருந்தா எவ்வளவு மாறும்? உங்களுக்கு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே இது ரேஷியோ ஃபாலோ ஆகும். ரேஷியோவில் தான் இருக்கும். இதை நீங்கள் சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த 10,000 பார்ட்டோட மதிப்பு தான் எவ்வளோ? 400 ரூபான்னா எனக்கு இந்த 8281 பார்ட்டோட மதிப்பு எவ்வளோன்னு தேவை. அப்படி பார்த்தா தான் 400 ரூபா வந்து 2 வருஷத்துல என்னவா மாறி நிற்கும்னு தெரியும். இதுக்கு நான் ஒரு பார்ட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த ஜீரோக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல். ஸோ 4/100 1/25. ஸோ அப்படின்னா என்ன தெரியுதுன்னா 8281 இன்ட்டு 1/25 போட்டால் தெரிஞ்சிடும். இதை போட்டால் எவ்வளோ வருதுன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், 331.24ன்னு வருது. ஸோ இதுக்கு ஈக்குவிவலண்ட்டாக சொல்கிறேன். 400 ரூபா ஒருத்தன் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா 2 வருஷத்தில் அது எவ்வளவா மாறுதுன்னா 331.24 மாறுது. புரியுதா? இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் இட் வுட் பி பெட்டர். ஓகேவா? பொறுமையாக போகிறேன், நான் ஹரியில் போகல. ஏன்னா என் மனசில் நான் என்ன இன்டென்ஷனில் சொல்ல வரேனோ அதை சொல்லவே முடியல. ஸோ லெட் மீ கோ இன் திஸ் பேஸ். இந்த பேஸில் போனால் திங்ஸ் வுட் கோ ஸ்மூத்லின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வர மேட்ச்க்கு வரலாம். ஸோ கிளிக் ஆனால் கிளிக் ஆக மாட்டேது. வேணும். அரே யார், த ஹெக். இருங்க, ரெஸ்பாண்ட் ஆகல. திருப்பி நான் பார்க்கும்போது எனக்கே இரிட்டேட் ஆகும். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ பீப்புள் கோனா பேர் வித் திஸ். இந்த நான் ரெக்கார்டிங்கில் திருப்பி போட்டு எடிட் பண்ணி போக்கணுமா? இந்த மாதிரிலாம் வேணாம்னு நினச்சேன். இப்போ அது பாட்டு லோட் ஆகும். நான் சொல்கிறேன். இப்போ இந்த 400 ரூபா வந்து 2 வருஷம் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். 400 ரூபா என்னவா மாறிடுச்சுன்னா 331.24 மாறிடுச்சு. கரெக்டா? இப்போ
இந்த 441 331.24 மாறணும்னா நான் எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சி எத்தனை பர்சன்டேஜ் திருப்பி திருப்பி குறைச்சா எதுவா மாறும் தான் கேள்வி. கரெக்டா? ஸோ இந்த 441 இங்கே 331.24 அப்படிதானே இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த 400 வந்துட்டு எதுவா மாறிடுச்சு, இதுவா மாறிடுச்சு. இப்போ 441 போட்டா என்ன வரும்னு தான் கேள்வி. ஸோ இந்த 400 இதுவா மாறுனுச்சு. கரெக்டா? இதுக்கு இந்த 400 இதுவா மாறி இருக்கு 2 வருஷத்துல. கரெக்டா? இப்போ நான் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் ஸ்கொயர் ரூட் இதுக்கும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு வந்துட்டு ஏன் ஸ்கொயர் ரூட்னா 2 வருஷத்துல மாறி இருக்கு. அப்பதான் நான் 1 வருஷத்துல அது எவ்வளவு மாறும்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நான் அதுல இருந்து வச்சு நான் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நான் பொறுமையாவே போகலாம்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ இந்த 400ன்னு இருக்கு, இந்த இடத்துல 331.2.4 இருக்கு. பொறுமையாவே போகலாம், நோ இஷ்யூஸ். புரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த 10,000 ஈஸ்ட் 8281 இந்த 400 ஈஸ்ட் 331.24 ஒன்றுங்கிறேன். ஏன்னா நீ வந்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த ரேஷியோவில் இருக்கோ இதே ரேஷியோவில் தான் இதுவும் இருக்குங்கிற. இது ஒரு ரேஷியோ தருமா, இதுவும் ஒரு ரேஷியோ தெரியுமா, இந்த 2 ரேஷியும் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த இடத்துல 10,000 வருதா பை 8281 போடுறோன்னா திஸ் திங் வில் பி இன் ப்ரொபோர்ஷன் வித் இதுவாக இருக்கும். பொறுமையாகவே போகலாம், நோ இஷ்யூஸ். 3 இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யூ கைஸ் கேன் ப்ளீஸ் ஸ்கிப் இட். ஓகேவா? ஓகே, இது ரெண்டும் நான் ரேஷியோவில் இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் இந்த 10,000 டிவைடட் பை 8281 நான் கேல்சியில் போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1.2075 தருது. ஓகேங்களா? இப்போது இதே இதை நான் 400 பை 331.24ன்னு கேல்சியில் போட்டால் எனக்கு 1.2075 தருது. இப்போ புரியுதா? இது ரெண்டுமே இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் எதுவும் இருக்கும். அதனால தான் இந்த திங்ஸ் வந்து நான் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த சம்மு இதெல்லாம் புரிஞ்சிங்கன்னா ஈஸி. என்னானே தெரியாமல் ஒருத்தன் வந்து பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்கிறத விட நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் திருப்பி நான் பார்ப்பேன். அது எனக்கு புரியணும். தட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ஆல் திஸ். சரியா? இந்த 10,000 வந்துட்டு இப்படி மாறினுச்சு, இதுதான் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி நான் தூக்குவேன்? ஓகேவா? இப்போ அதுதான் நான் சொல்ல வரது. 400 வந்துட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு. 441 வந்துட்டு இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 441 வச்சிருக்கேன். இது வந்து 2 வருஷத்துல எது 400 இப்படி மாறிடுச்சு. அவன் 2 வருஷம் 9% அழிச்சு. என் கேள்வி என்னன்னா இன்னொரு பையன் இருக்கான். அவனும் 441 இனிஷியலா வச்சிருந்திருக்கான். அவன் 441 வச்சிருந்திருக்கான். இது வந்துட்டு 2 வருஷம் முடிவுல என்னவா மாறணும்னு ஆசைப்படுறேன்னா 331.24 மாறணும். ஸோ 2 வருஷத்துல மாறணும்னு சொன்னேன். கரெக்டா? 441 வந்துட்டு 2 வருஷத்துல 331.24 மாறணும்னா ஒரு வருஷத்துல என்னவா மாறணும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 100 வந்துட்டு நான் இப்படி மாத்தினேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட் போட்டா அப்ப 10,000 தான் இதுவா மாறும். இதுல இருந்து இப்போ நான் பேக் எடுத்துட்டு நான் இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். முன்னாடி நம்ம இங்க இருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இப்போ நான் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதுல இருந்து நான் இப்போ வந்து இதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் 2 வருஷத்துலேருந்து எனக்கு 1 வருஷம் போக முடியும். ஏன்னா இங்க வந்து பெர்சன்டேஜ் வந்துட்டு மாறும். ஏன்னா இங்க வந்துட்டு காம்பவுண்ட் பெர்சன்டேஜா இருக்கும். எனக்கு 1 வருஷத்துல அது வந்துட்டு எவ்வளவு குறையுதுன்னு தான் நான் கண்டுபிடிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது 2 வருஷத்துக்குனால இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் போடுறேன், இதுக்கும் நான் ஸ்கொயர் ரூட் போடுறேன். இதோட ஸ்கொயர் ரூட் 21. இதுக்கு எனக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு லிட்டரலா தெரியல. நான் கேல்சி தான் யூஸ் பண்றேன். கேல்சி யூஸ் பண்ணி போட்டா எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா 18.2ன்னு வந்துச்சு.
ரிசல்ட். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா எனக்கு 18.2ன்னு வந்துச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துல தான் அரே யார் அகெயின் திஸ் இஷ்யூ பர்சிஸ்ட். ஆ ரூ. 21 வந்துட்டு ஒரு வருஷத்துல என்ன ஆகுதுன்னா 18.2 மாறுது. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துல ரூ. 21 வந்துட்டு என்னவா மாறுதுன்னா 18.2 மாறுது. ம் அப்படின்னா ரூ. 210 என்னவா மாறுதுன்னா ரூ. 182 மாறுது. அப்படின்னா இதை அடிச்சீங்கன்னா ரூ. 105 வந்துட்டு ரூ. 91 2 வருஷம் ஒரு வருஷத்துல மாறுது. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள தான் வந்துட்டேன். ஓகேவா? எல்லாமே இது ஒரு வருஷத்துல மாறுது. நான் ரேஷியோ கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளவு டிப் ஆயிருக்குன்னா 9 கூட 5 கூட்டினா ரூ. 14 டிப் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல. எங்க இருந்துன்னா 105ல இருந்து இன்ட்டு 100. இதை நீ சால்வ் பண்ணாதான் கிடைக்கும். இது 20, தலைவன் 21. கூல். அடி வாங்குறான். இது 2, இது 3. ஸோ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 40/3. 40ல் எத்தனை 3 இருக்கு? 13 3 இருக்கு. 13 × 3 39. மிச்சம் 1 இருக்கான். இந்த 1ஐயும் 3ஆல டிவைட் பண்ணிடு. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் தான். ஸோ பி வந்துட்டு 400 வச்சிருக்கான். 9% செலவு பண்றான். வந்த பணத்துல இருந்து திருப்பி இன்னொரு 2% செலவு பண்ணா இவ்வளவு வருது. என்கிட்ட வந்து 441 இருக்கு. நான் வந்துட்டு 13.33% செலவு பண்ணி ஒரு பணம் எடுத்துட்டு வரணும். திருப்பி நான் 13.33% செலவு பண்ணி ஒரு பணம் எடுத்துட்டு வருவேன். அப்படின்னா தான் எங்க 2 பேர்த்துக்குமே இது வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான சம்மு. இது சம்முக்கு முன்னாடி இருக்க பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாதான் புரியும். எனக்கு வந்து காம்பவுண்டிங் எப்பயுமே ஆட் ஆகி தான் தெரியும். பட் இந்த சேம் ட்ரிக் வந்துட்டு காம்பவுண்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது தான் இந்த கொஷினோட மெயின் மோட்டிவ் பிஹைண்டே. ஸோ இதை நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ககன் பிரதாப் வந்துட்டு இப்போ நியூ இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு போல இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸில் ஒரு கொஷின் வச்சு லான்ச் பண்ணாரு. அதில் செகண்ட் கொஷினாக இருந்துச்சு மார்க்கில். அவ்வளோதான். இதுதான் ரியல் மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் கொஷின். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய கொஷின் இன்னும் இருக்குது. நான் பார்க்குறேன். ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் நவ். எனக்கு ஏதாவது இந்த மாதிரி கொஷின் மாட்டுச்சுன்னா ஐ ட்ரை டு மேக் திஸ் வீடியோ அவுட் ஆஃப் இட். இஃப் யூ கைஸ் காட் எனி பெனிஃபிட் ஃப்ரம் திஸ், ஏதாவது ஒன்று ப்ளீஸ் பிங் மீ இந்த கமெண்ட். ஏன்னா நானும் ஒரு முதல்ல ஒரு 5 to 6 வீடியோஸ் நானும் புல் பண்ணிட்டேன். நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு நோ ரெஸ்பான்ஸ் ஐ ஹவ் காட். ஓகே, பாய். வில் see you next video.